ஹாய் எவ்ரிஒன். நான் காசி போயிருந்தப்ப நதி ஆரத்தி வீடியோ போடுறவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு நடுவில் டைமே இல்லை போடுறதுக்கு. இன்றைக்கி நான் உட்காந்துட்டேன். இது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கும். நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சென்டரில் சிவபெருமான் இருப்பார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ஏற்பட்ட அனுபவம் ஒரு கடவுள் மாதிரி தெரியல. ஒரு அகோரி சப்பளங்கால் போட்டால் உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷரை பாரு நடுவில் வச்சு உட்காந்துருக்காங்க, பூஜை அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பக்கம் பக்கம் போகும்போது அது சிவபெருமானன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. என்னோட கண்ணுக்கு நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிஜமாலுமே ஒரு அகோரி மாதிரி இருந்துச்சு. அந்த சிவபெருமான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இந்த இதை பார்க்கும்போது அது டிவைன் ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க பாடுற பாட்டு, அங்கே கொடுக்குற ஆரத்தி, அந்த நதி ஆரத்தி, அந்த சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுறது, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பண்ணதே இல்லை. அதுவும் காசி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மொத்தமாக அங்கே போய் 6 பேர் இருந்தாங்க. 6 பேருமே கரெக்ட் அவ்வளோ, அதாவது ஒரே மாதிரியே ஆரத்தி காட்டினாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது எனக்கு சிவபெருமான்னு அவ்வளோ பிடிக்கும். அவர் சப்பளங்கால் போட்டு உட்காந்து நான் காசி அந்த நதி ஆரத்தியில் மட்டும்தான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அதுவும் அந்த நதிக்கரையில் ஈரக்காத்தோடு உட்காந்து இந்த மாதிரி ஆரத்திலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வாரணாசி காசியில் மட்டும் 2 டேஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி சாமி பார்த்து நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2வது நாள் தான் இங்கே போய் பார்த்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு இது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடந்துச்சு. இந்த 1 hourமே ஒரு 6 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அங்கேருந்து உட்காந்து சில சாமி கோயிலுக்குலாம் போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் எந்திரிச்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எனக்கு கண்ணை மூடவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே பண்ணுறாங்க. எனக்கு பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டிவைன் ஃபுல்லாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு பார்க்கும்போது. அவ்வளோ, அதாவது மனசுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சாமி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி அயோத்தி காசி ட்ரிப்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இது போகிறதே ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்சது என்னோடய மாமனார்னால நான் போனேன். இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு நிறைய பிஸ்னஸ்லேயும் சரி, என்னோடய லைஃப்லேயும் சரி, நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ என்னோடய கஸ்டமராக இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேர்னால காசி போக முடியாது. உங்களுக்காகவே கண்டிப்பாக நம்ம கஸ்டமரும் இதை பார்த்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு கிடைச்ச மன திருப்தி உங்களுக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் அவ்வளோ நேரம் கை வலிக்க வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இது நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் அங்கே நேரில் போய் உட்காந்து பாருங்கள். அப்போ தான் அதோட என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக இருக்கும். எனக்கு சிவபெருமான்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காசி போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு அவர்னா அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அந்த ஃபுல்லாக அந்த நதிக்கரையை ஃபுல்லாக டே டைமில் சுற்றி காட்டினாங்க. மணிக்கர்ணிகை காடு, அப்புறம் நிறைய காடு இருந்துச்சு, அங்கெல்லாம் போய் சுற்றி காட்டினாங்க. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு காசி போகணும், சில பேர் சொல்லுவாங்க வயசானவங்க தான் காசி போகணும், வாழ்ந்து முடித்தவங்க தான் காசி போகணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் காசியில் இருக்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா இங்கே போயிட்டு வந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் காதால் கேட்டிருக்கேன். ஆனால் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போயிருந்த ஏஜென்ட் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்த டூரிசம் அந்த கடவுள் கோயில் கட்டின இடத்துக்கு கூட்டிகிட்டு போகல, ஒவ்வொரு இடமும் கடவுள் வாழ்ந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்குது அந்த உலகத்தில். அப்போ பீகாரில் தான் இருந்தாங்களா இந்த கடவுள்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உங்களுக்கு இந்த பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எவ்வளோ பெய்ட் பண்ணி போனேன், எத்தனை பேரில் போனோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 1 டைம் ஆச்சு போய் பாருங்கள். அவ்வளோ அதுவும் இந்த காசியில் டெய்லியுமே 6 மணிக்கு இந்த மாதிரி கங்கா ஆரத்தி நடக்கும். இந்த கங்கா ஆரத்தி பார்த்துட்டு தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஏஜென்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கே என்னை பொறுத்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு டிவைன் ஃபுல்லான கனெக்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த சிவபெருமானை பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது, இவரை தான் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷருக்கு உட்காந்து ஆரத்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. அதாவது எனக்கு
எனக்கு மனுஷர் ரூபத்தில் தெரிஞ்சிச்சு. ஒரு சப்பலங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா நான் பக்கம் போயிட்டு அவ்வளோ ஷாக் ஆகிட்டோம். ஐயோ சிவபெருமான் இது இப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போ காசி வீடியோ போடுவீங்க, எப்போ கங்கா ஆரத்தி போடுவீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்கும் சாரி, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால் போட முடியல. நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் என்னென்ன பிளேஸ்க்கு போனேன், என்னென்ன சுற்றி பார்த்தோம், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் நான் காசி போனோடனே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அங்கே இருந்த மக்கள் தான். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே நம்ம மாரியம்மன் கோயிலெலாம் வந்து திருவிழானா எவ்வளோ கூட்டம் இருக்கும், அந்த மாதிரி ஜேன்னு இருந்தாங்க. காசியில் சும்மாவே வந்து மக்கள் அடர்த்தி அதிகம். இந்த சவுண்டு கேட்டிங்களா? அந்த ஊருக்கு உண்டான ஒரு சவுண்டு மாதிரி ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து கங்கையில் வந்து ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு விளக்கு விடணும் அப்படின்னாங்க. அதை நானும் பண்ணினேன். நீங்களும்